பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. சந்தேகமே இன்றி இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் என்று எதுவாக இருந்தாலும் மக்களின் தேவையை பொறுத்து தேசிய நலனை கருதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிக்கப்படும் தொழில்களை கருத்தில் கொண்டு பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அரசு நிச்சயம் நடவடிக்கைகளை கொண்டு வருவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்தியாவிற்கு அமெரிக்கா முக்கிய வர்த்தக பங்காளியாக இருப்பதால் அமெரிக்காவுடன் இந்தியா தொடர்ந்து வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் அடங்கிய குவாட் உச்சி மாநாடு நவம்பர் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள நிலையில் குவாட் மாநாட்டை பல விஷயங்களில் பகிரப்பட்ட நலன்களை இரு நாடுகளும் விவாதிப்பதற்கான ஒரு மதிப்புமிக்க மன்றமாக தாங்கள் பார்ப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.